பற்று மறைபற்ற மிகுந்த நல் குடும்பங்களாய் ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய் ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம் தெய்வீகம் கமழ்ந்திடும் திரு குடும்பம் எங்கள் பாதுகாவலானது தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம் நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவர் பெயர். லூக்கா 1 இறைவார்த்தை 49. இயேசு தமது முதலாவது அற்புதத்தை கானா ஊர் கல்யாண வீட்டிலே செய்தார். சாதாரணமான தரமில்லாத கால் கழுவுகிற தண்ணீரை முதல் தரமான ருசியுள்ள திராட்சை ரசமாக மாற்றினார். திருமணம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் முக்கியமான நிகழ்வு. திருமணமானது மனிதன் ஏற்படுத்தினது அல்ல, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆதி திருமணத்தை நியமித்து நடத்தி வைத்தது இறைவனே. குடும்பம் என்றால் அவர்கள் வாழ்வதற்கு ஒரு வீடு வேண்டும், கணவருக்கு ஒரு வேலை வேண்டும், உணவு உடை வேண்டும். இவைகள் அத்தியாவசிய தேவைகள். நம்முடைய தேவைகளில் குறைவுகள் இருந்தால் இயேசுவிடம் ஒப்புவித்து வேண்டிக் கொள்ளும்போது இயேசு அதை நிறைவாக்குவார். இயேசுவை நம்பி உங்களையும் உங்கள் தேவைகளையும் அவர் கரங்களில் ஒப்பு கொடுங்கள். அவர் கானா ஊரில் செய்தது போல அற்புதம் செய்வார். குறைவை நிறைவாக்குவது மட்டுமல்ல, தரமிக்கதாகவும் மாற்றுவார். இயேசு தரத்தின் நாயகன். யோவான் நற்செய்தியில் நல்ல ரசத்தை இதுவரைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளது. இயேசுவின் கையில் தரம் இல்லாத, சமாதானம் குறைவான, பலவீனமான எதை கொடுத்தாலும் அதை சிறப்பானதாக மாற்றுகிறார். ஆதியிலே தேவன் குடும்பத்தை உருவாக்கி அவர்களுக்கு போதுமானதற்கு அதிகமாகவே கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆதி குடும்பத்தில் வியாதி இல்லை,